ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று பண்ணலாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான எக்ஸசைஸ் இன்றைக்கி லட்சக்கணக்கில் இன்றைக்கி ரன்னிங் ஆகிட்டுது. மக்களுக்கு ரொம்ப விருப்பமான எக்ஸசைஸு, சிம்பிளான எக்ஸசைஸு, எல்லாருமே செய்யக்கூடிய எக்ஸசைஸை கொடுத்துருக்குறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னே லட்சக்கணக்கில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. கமெண்ட்ஸில் நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்காக இன்றைக்கி ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. இந்த யோகாவில்னால எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, எக்ஸசைஸ்னால ரொம்ப சந்தோஷமாக இருக்குறாங்க. அவங்களுக்கு முதல் ஒரு நன்றியை தெரிவிக்கணும். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக நான் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற விருப்பப்படுறேன். அது எப்படின்னா, நம்ம கழுத்திலிருந்து இடுப்பு வரலைக்கும் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும், உள் பிரச்சனைகள், மாத்திரை வேண்டியில, மருந்து வேண்டியில, ஆயின்மெண்ட்டு வேண்டியில, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தன் கை தனக்கே உதவி. நம்ம உடலை நம்மளால் பாதுகாக்க முடியுன்ற தாட்டு தாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எப்பேற்பட்ட நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினான விஷயம் பாடி பெயின். டோட்டலாக பாடி பெயின், உடல் சோர்வு, உடல் நடுக்கம், இந்த பாகத்தில் எங்கேயா இருந்தாலும் சரி உடல் நடுக்கங்கள், கை கால் நடுக்கமாக இருந்தாலும் சரி, தூக்கமின்மையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வயிறு பெருசாக இருந்தாலும் சரி, வயிறு தொப்பைகள் இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அதிகமான எடை உள்ளவங்களுக்கும் ஆற்றல் உண்டு. பசி இன்மை, நமக்கு சரியாக பசி கிடையாது, செரிமானம் கிடையாது, தூக்கமின்மை, கிறுகிறுப்பு வருது, மூச்சு திணறல் இருக்குது, மூச்சு விட முடியல, ஆஸ்மா மாதிரி இருக்குது, நுரையீரல் பிரச்சனை, இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயம், மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், நம்ம உடலில் நம்மளே சரி செய்ய முடியும் அப்படின்ற தாட்டு தான் இந்த ஒரு விஷயம். சின்ன எக்ஸசைஸ் தாங்க. கொலஸ்ட்ராலை நம்ம எப்படி நம்ம குறைக்க முடியும்? ஏன் இந்த பதிவு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன்னா, நிறைய விஷயங்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் இந்த செய்யலாமா அப்படின்னு சில பேர் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்குறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாகும் அப்படின்றதுனால இந்த ஒரு எக்ஸசைஸை கொடுக்குறேங்க. ஷோல்டர் பெயின் வந்தாலும் சரி, நெக் பெயின் வந்தாலும் சரி, ஜெஸ்ட் பெயின் வந்தாலும் சரி, மூச்சு திணறல் வந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன், ரத்தம் எப்படி சீராக பாஸ் ஆகணும், தூக்கங்கள் நமக்கு எப்படி வரணும், மன அழுத்தத்திலிருந்து நம்ம எப்படி ரிலீவ் பண்ண போகிறோம், இதை பற்றி தான் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி சர்ஜரி பண்ணவங்களை பொறுத்தளவுக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி இதை எக்ஸசைஸ் எடுக்கக்கூடாது. ஆனால் மெதுவாக எடுக்கலாம். 1 வருஷம் ஆகிட்டாக்கிற மெதுவாக எடுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஸ்பீடாக எடுக்கக்கூடாது, மெதுவாக எடுக்கணும். இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோவாக இருந்து ரைஸ் பண்ணுவோம். டெய்லி நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸை, இப்போ செய்யக்கூடிய எக்ஸசைஸை ஸ்லோவாக ப்ராசஸ், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 4 டைம் பண்ணுறேன், ஒரு 5 டைம் பண்ணுறேன்னா நீங்கள் அதை ஒரு 10 டைம், 15 டைம், 20 டைம்க்கு பண்ணணும். அப்போ போக போக இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே நீங்கள் நினைக்கக்கூடிய ரிசல்ட் 50% மேலே ரிலீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் பண்ணால் இன்னும் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இது வாழ்நாள் முழுசும் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி கிடையாது. நம்ம உடலுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாழ்நாள் முழுசும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்திலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். அது சுகராக இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, நரம்பு பிடிப்பாக இருந்தாலும் சரி, பேக் பெயினாக இருந்தாலும் சரி, நெக் பெயினாக இருந்தாலும் சரி, ரிலீவ் பண்ணிக்கலாம். மெயினான விஷயம், மார்பகம் நல்ல விரிவு அடையணும். மார்பகம் விரிவு அடையணும், மூச்சு திணறந்து ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி கேஸ்ட்ரபிள் ரிலீவ் ஆகும், ஆட்டோமேட்டிக் ரிலீவ் ஆகும். மலச்சிக்கல்லிருந்து ரிலீவ் ஆகிக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம், கழுத்திலிருந்து இடுப்பு வரலைக்கு என்ன உள்ளுக்குள்ளார பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஹார்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக எப்படி இது சரியாச்சுன்னே தெரியாது. அதுக்கெல்லாம் நம்ம தொடு உணர்ச்சி மாதிரி நமக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ், மெதுவாக கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் மட்டும். இப்போ அந்த எக்ஸசைஸ் எப்படின்றது பார்க்கலாம். வாங்க. வணக்கம். வாங்க. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்றதை பேசிடலாம். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பேசினா நம்மளால் முடியாதுங்க. அதனால் எப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு எக்ஸசைஸும்
குறைந்தபட்சம் ஒரு 5 முறை செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் 5 முறை. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு இந்த 5 முறைன்றது 6 முறை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. போக போக நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட்டு 50%, 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ரிசல்ட்டு கிடைக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனாலும் சரி, பாடி வெயிட்டை ரெடி பண்ணுறதுனாலும் சரி, ஹிப் பெயினை சரி பண்ணுறதுனாலும் சரி, நெக் பெயினை சரி பண்ணுறதுனாலும் சரி, தண்டு வடத்தை சரி பண்ணுறதுனாலும் சரி, மார்பக வலி இருந்தாலும் சரி, ஷோல்டர் பெயின் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சிம்பிளாக ரிலீவ் ஆகும். மாத்திரை வேண்டியில, மருந்து வேண்டியில, ரிலாக்ஸ், நல்ல தூக்கங்கள் வரும். மூச்சை பொறுத்தளவுக்கு வந்து வயிறு ப்ரெஸ் ஆகும் போது மூச்சை வெளியில் விடுங்க, ஃப்ரீயாகும் போது மூச்சை உள்வாங்குங்க. இப்போ நம்ம வளையும் போது வந்து மூச்சு வந்து வெளியில் விடணும், வயிற்றை ப்ரெஸ் பண்ணும் போது வெளியில் விடணும். மூச்சு எப்போ விடணும் என்ன நிறைய கமெண்ட்ஸில் நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. திருப்பி சொல்கிறேங்க, ப்ரெஸ் பண்ணும் போது மூச்சை வெளியில் விடுங்க, வெளியில் போது அப்படியே நல்லா உள்வாங்குங்க. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும் போது மூச்சு நல்லா கீழே போகும்போது மூச்சை விடுங்க. இந்த மாதிரி பண்ணும் போது ஃபுல்லாக வரும். ஆனால் 2 நாளைக்கு வந்து பாடி பெயின் வரும். 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்காக பயப்படாதீங்க. இந்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மடிப்பு வந்து சைடு, இந்த வயிற்றுடைய மடிப்பு யாரோ இருக்கிறதுலாம் வருது அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வயிறு மடிப்பு வரும். அதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. ஓவர் வெயிட்டேஜ் போகும். இந்த மடிப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓவர் வெயிட்டு, கொலஸ்ட்ரால், அதே மாதிரி மோஷன் பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மனசோர்வு, அதிகமாக நடக்க முடியாது. இவங்களுடைய சூழ்நிலை இதுதான். அவங்க ஜாதகத்தை எழுதினாலும் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது. இந்த வந்து இடுப்பு வந்து நம்ம வந்து மடிப்பு இருக்கிறவங்களுக்கும் உடல் வெயிட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாது. ரொம்ப உடல் சோர்வாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஸ்பீடாக நடக்க முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அப்போ ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மூச்சுத்திணறல் வரும்போது பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. எல்லாமே போட்டு நுரையீரலை அமுத்தி பிடிச்சிட்டு இருக்கும். நுரையீரல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நல்லா மூச்சு விட முடியும், எந்த ஆக்டிவாக எந்த வேலை வேணால் செய்ய முடியும். நுரையீரலுக்கு வந்து நீங்கள் சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கலினா எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. மெயினான விஷயம் இருதயத்தை விட நுரையீரலுக்கு வந்து ஃபங்க்ஷன் நல்லா கொடுக்கணும், நல்லா பம்ப் ஆகணும். நுரையீரல் வந்து நல்லா பம்ப் ஆகணும். சளி கோலை கட்டி பம்ப் ஆகிறது நிற்கிறது வேற, நம்ம சதப்பகுதிகள்லாம் சேர்ந்து உடல் வெயிட் போய் நுரையீரலை அமுக்கிறது வேற. இதுக்கெல்லாம் வந்து ரிலீவ். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே தளர்வு, நம்ம பாடி ஃபுல்லாகவே தளர்வு ஏற்படுதுன்னா ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கும், மன அமைதி இருக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நான் ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். எங்கள் கூட இருக்கிற விஷயத்த வந்து சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இதை கண்டினியூ பண்ணுங்கள். 2-3 மாதத்துக்குள்ளே நீ நினைக்கக்கூடிய ரிசல்ட்டு 50% எபோவ் மேலே போயிடும். அதுக்கப்புறம் செய்ய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்போ என்னென்ன நம்ம எக்ஸசைஸ் பண்ண போனேன்னா இந்த ஷோல்டர் பெயின்லேருந்து ரிலீவ் ஆகும். இந்த ஃபுல்லாக இந்த ஷோல்டர் பெயின்லேருந்து ரிலீவ் ஆகணும். அதே மாதிரி பேக்கில் இந்த நரம்பு பிடிப்புகள், தண்டுவடம், நரம்பு பிடிப்புகள், தண்டுவடம், இந்த பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறையணும். இந்த 2 சுருண்டு 2 மடிப்பு 3 மடிப்பு சரி பார்த்தீங்கன்னா ஜென்ஸுங்களுக்கு குறைவாக இருக்கும், லேடிஸுங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து பப்புள்ஸ் மாதிரி வீங்கிட்டு வரும். அதே மாதிரி வயிறு பெருசாக இருக்கும். அதே மாதிரி தொடைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பின்னால் வந்து ஸ்கிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நார்மல் பண்ணிக்கலாம், உடல் வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் பார்க்கணுங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இப்போ இப்படி நல்லா ஃப்ரீயாக இப்படி கை வச்சுங்க. கை வச்சுக்கிட்டு இந்த இடுப்பை வந்து நல்லா இப்படி வளைக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. இடுப்பை நல்லா கழுத்து நரம்புலேருந்து இடுப்பு நரம்பு வரலையும் கொஞ்சம் லேசாக வலிக்கும். நல்லா பார்த்துங்க. இந்த இடுப்பு வந்து ஃபுல்லாக நம்ம பாடி வந்து திருகிற மாதிரி, அப்படியே புளிகிற மாதிரி. இப்போ கழுத்துலேருந்து இப்போ வந்து நல்லா இப்படி புளிகிற மாதிரி இப்படி ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு வரலி வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உடம்பை வந்து திருகிற மாதிரி, கீழே இருந்து கழுத்து வரலிக்கும் நல்லா திருகிற மாதிரி, முறுக்கிற மாதிரி, துணி எப்படி புளிவோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட எக்ஸசைஸு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு பண்ணிட்டோம்னா இந்த சைடு அதே மாதிரி உடம்பை வந்து நல்லா புளிகிற மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுமே பார்த்துட்டிங்கன்னா குமிஞ்சு அப்போ இந்த நரம்புல இருந்து கீழ் நரம்பு வரைக்கும் மூச்சு குழாயிலிருந்து எல்லாமே ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை, குறைஞ்ச அளவுக்கு ஒரு 5 முறை இப்படி மெதுவாக பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கிறீங்க, ஆப்போசிட் இந்த மாதிரி 5 முறை. அப்போ திருகுமுறை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்தும் வந்து திருகுமுறை, லூஸு. ஏன்னா வந்து டைட் பண்ணுறோம், லூஸ் பண்ணுறோம், டைட் பண்ணுறோம், லூஸ் பண்ணுறோம். நம்ம பாடி இந்த மாதிரி தான். ஒரு நெட்டை என்ன பண்ண போகிறோம், நல்லா டைட் பண்ணுறோம், லூஸ் பண்ணுறோம், டைட் பண்ணுறோம், லூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த நெட்டை என்ன ஆகுது, கெட்டியாக துருப்பு பிடிக்காத ஃப்ரீனாஸ் ஆகும், லூஸ் ஆகணும். அப்போ நம்ம நரம்புகள் அனைத்தும் சரியாக பாதையில் வச்சுக்கணும், சதப்பிடிப்பு இல்லாமல் வச்சுக்கணும், ரத்த ஓட்டங்கள் பிளாக் ஆகாமல் வச்சுக்கணும், ஹார்ட் அட்டாக் வராமல் வச்சுக்கணும், மூச்சு திணறலும் வராமல் இருக்கணும். அதே மாதிரி பிடிப்பு, உடலில் எங்கேயும் ஒரு பிடிப்பு இருக்கக்கூடாது. பிடிப்பு இருந்தால் தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி பேக்கில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஷன் பிரச்சனை, ஆசன வாய்கள் வந்து ஃப்ரீயாக போகும். மலம் கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மலம் நின்னதுன்னா உடல் பாதிக்கும், தோல் வியாதிகள் வரும், மலச்சிக்கல் இருந்தால் டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து சுகருக்கு பிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மருந்தாகவும் சொல்லலாம். மாத்திரை இல்லாமல், டானிக் இல்லாமல், எதுவும் இல்லாமல் இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸசைஸ் சொல்லியிருக்கிறேன். இதை எக்ஸசைஸ்க்கு இன்னும் கண்டினியூ பண்ணலைங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணும் போது வந்து நான் எதையும் சொல்ல முடியாது, அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உடைய இடுப்பு ஸ்கிப்பு, இதுக்கும் இதுக்கு இப்படி கை வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பணும், இப்படி புளிகிற மாதிரி, சரிங்களா? அப்ப இந்த உடைய நரம்புகள், கையுடைய நரம்புகள் இதுல இருந்து இதே மாதிரி இந்த கைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணணும், சரிங்களா? அதே எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த உடைய இதில் வச்சுக்கணும். கையை வந்து இந்த உள்ளங்கையை இந்த இடத்துக்கு வச்சுங்க, இந்த உள்ளங்கையை வச்சுங்க. இந்த மாதிரி திருப்புற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க. சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்குங்க. நீங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தோ, என்னுடைய லிங்கை கொடுத்தோ நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விடலாம். அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். நாம் எப்படி நல்லா இருந்தோம்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணுங்கள். முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். முடியாத கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா பணங்காசு இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தண்டுவடம் பிரச்சனை இருக்குது, இடுப்பு பிரச்சனை இருக்குது, நிறைய நேரம் உட்கார முடியல, நிறைய நேரம் நிற்க முடியல, சிரமமே கிடையாது. ஒரு நாள் முழுசும் இந்த எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா ஒரு நாள் முழுசும் இப்படி உட்காந்துக்கலாம். சப்பன கால் போட்டு ஒரு நாள் முழுசும் உட்காந்துக்கலாம். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த நரம்பு பகுதியிலிருந்து எந்த தொந்தரவு வராது. இடுப்பு பகுதி, நரம்பு பகுதி, இதுல இருந்து எதுவும் வராது. நீ ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம். ஏன் சித்தர்கள்லாம் தியானம் பண்ணுறாங்க, யோகாக்காரெல்லாம் ஏன் அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க நரம்புகள்லாம் வந்து செயல்பாட்டு அருமையாக இருக்கிறதுனால தியானம் பண்ணுறதுக்கு அப்படியே உட்காந்தாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே உட்காந்துருவாங்க. ஆனால் நம்ம சும்மா இருக்கிறவங்க 10 நிமிஷம் உட்கார முடியுமா? ஐயோ, இடுப்பு பிடிக்குது, காலு பிடிக்குது, கை பிடிக்குது. அப்போ நம்ம உடலில் வியாதி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கனாலும் சரி, எந்த ஒரு பஸ்ஸில் நின்றுட்டு இருந்தீங்கனாலும் சரி, சீட்டே கிடைக்காத ஒரு 5 மணி நேரமாக இருந்தாலும் சரி நிற்க முடியும், ஒரு இடத்துல உட்கார முடியும், ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து ரிலீவ் ஆகாமல் ஒரே இடத்துல உட்கார முடியும். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுடைய எக்ஸசைஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 5 முறை 10 முறை செஞ்சு பழகுங்க, சரிங்களா? இப்போ ஆப்போசிட் பேலன்ஸு. இப்போ வந்து பெட்டில் உட்காந்து செஞ்சாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. இதே மாதிரி சேரில் உட்காந்து செஞ்சாலும் தப்பு கிடையாது. காற்றோட்டமான இடத்துல, சத்தம் இல்லாத ஒரு இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சாயங்காலமும் செய்யலாம், காலையிலையும் செய்யலாம். வயிற்றில் வந்து எம்டியாக இருந்ததுன்னா போதும், அவ்வளோதான். நீங்கள் இத்தனை மணிக்கு தான் செய்யணும்லாம் கிடையாது. காலையில் செஞ்சீங்கன்னா மோஷன் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மாத்திரை வேண்டியில, டீ காஃபி வேண்டியில, ஸ்மோக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக மலம் போகும், எந்த தொந்தரவு. இந்த மல பிரச்சனைக்கு வந்து எந்த மெடிசன் தேவையில்லை. இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஆசன வாய் சீக்கிரமாக ஓப்பன் ஆகும்,
அதே மாதிரி உள்ளுக்குள்ளார வந்து கட்டி ஆகிறது இருக்காது, லிக்விடாக மாற ஆரம்பிக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நல்லா ஃப்ரீயாக உட்காந்துங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கணும். சரிங்களா? எங்கேயும் கை கால் இடிக்காமல். ஏன்னா எனக்கு வந்து வெளிச்சம் இல்லாதனால இடம் லொக்கேஷன் சரியில்லாமல் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னொரு கொஞ்ச நாள் போனதையுமே நம்ம வந்து புது வீட்டுக்கு போனோன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஒரு பார்ட்டிஷன்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வீடியோக்கு வந்து. ஏன்னா இனி வயசாகிட்டு இருக்கு, நம்ம வந்து நிறைய வெளியில் போக முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கும். மூலிகளை சில மூலிகளை தேட முடியறத நம்ம வந்து மூலிகை பற்றி கொடுப்போம். இப்போ பொறுத்த அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, ஒரு 1 இயருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டுடியோ கிட்டே எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி, காற்றோட்டத்துக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்றது என் வயசுக்கு தகுந்த மாதிரி போக 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 மக்களுக்கு நான் ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இப்படி கை வச்சுக்குவோம். மெதுவாக அப்படியே இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள். நல்லா மூச்சு வாங்கி மூச்சு வெளிவிடுங்க. நரம்புகள்லாம் ஒரு பக்கம் செயல்படும், நுரையீரல் ஒரு பக்கம் செயல்படும். நல்லா மூச்சு வாங்கி விடுங்க, மூச்சு வாங்கி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தம் பண்ணும் போது, நல்லா ப்ரெஷ் புளியும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், விடும் போது அப்படியே விடணும். இந்த மாதிரி பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஆப்போசிட். மாதிரி நல்லா அப்படியே திருகணும் இந்த கழுத்துலேருந்து பாடி வலிக்கு. ஏன்னா எனக்கு கை பெண்டுங்க, அதனால் பொசிஷன் உங்களுக்கு சரியாக இருக்காது. இந்த கை எப்படி பொசிஷன் இருக்கோ அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து நல்லா திருகிற மாதிரி இந்த உடைய ஃபுல்லாக இந்த 2 சைடும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, மூச்சு நல்லா வாங்கினீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சு ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. ஒரு எக்ஸசைஸ் முடிச்சதுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்குது. ஆனால் 1 சைடு வலிக்கும், அடுத்த சைடு பண்ணிங்கன்னா இந்த சைடு சரியாயிரும், இந்த சைடு வலிக்கும். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே எக்ஸசைஸை இந்த இந்த ஷோல்டர்லேருந்து நரம்புலேருந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்க மார்பகத்தெல்லாம் நல்லா பார்த்துங்க. என்னுடைய வயிறை பாருங்க எப்படி விரியுது, எப்படி மூச்சு வெளியில் வருதுன்னு பார்த்துங்க. சரிங்களா? இந்த மாதிரி 1 சைட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி
இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஒரு 4 டைம் 5 டைம்லேருந்து 10 டைம் வரலையும் செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 டைம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒரு 5 டைம் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாகவே ரிலீவ் ஆயிரும். நீங்கள் உட்காந்துருக்கிறதே தெரியாது. நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் ஒரே நாள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற இடமே தெரியாது. அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே காற்றுல அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். எப்படி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற விஷயமெல்லாம் வெளியில் போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. இவ்வளோ அளவுக்கு நாம் இந்த மாதிரி இருந்திருக்கிறோமா? இவ்வளோ அளவுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸை நாம் பார்த்துருக்குறோமா? யோகாவில் போனால் இந்த மாதிரி கற்றுருக்குறோமா? எங்கேயுமே கற்றுக்க முடியாது. இது இயற்கையிலே இறைவன் கொடுத்த வரம் உங்களுக்காக. எனக்கும் தெரியாது எதை எடுத்தா எப்படின்னு ஞானம் உதயம் இருந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இவ்வளோதான் விஷயம். நானே செய்யக்கூடிய விஷயங்கள், எனக்காக தேவைப்படைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நானாக எடுத்துக்கூடிய விஷயத்த நல்லா இருக்குது, மக்களுக்கு இதை கொடுக்கணும். இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. வேறு இதெல்லாம் எங்கேயும் போய் பழகிக்கலாம், இதை போய் கற்றுக்கலான்னு கிடையாது. என்னோடய வீடியோவில் சொல்லித்தரேன், நீங்கள் அதை எடுத்துக்கங்க. உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குதோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்தவுடைய இதிலிருந்து எல்லா விஷயங்களுக்கும் வலிகளிலிருந்து, நரம்பு பிடிப்பிலிருந்து, ரத்த ஓட்டங்கள்லேருந்து, ஹார்ட் பிரச்சனை இருந்து, நுரையிலிருந்து வந்து எல்லாமே சரி பண்ணிக்கும். மார்பகம் பெருசாக இருக்கிறவங்களிருந்து, மார்பக வலி இருக்கிறவங்களுக்கு வந்து, ஜஸ்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாம் ரிலீவ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முட்டியில் இப்படி கை வச்சுங்க. பேலன்ஸுக்கு தாங்க. இதெல்லாம் வந்து இப்படிலாம் கிடையாது. இந்த உடம்பை புளியறதுக்கு என்ன வழி? வாழைத்தண்டை புளியறதுக்கு, துணியை புளியறதுக்கு என்ன வழி? ஒரு பேலன்ஸ். அதுக்காக இப்படி கை வச்சுங்க, கீழே வச்சுங்க. அப்போ புளிஞ்ச ஆரம்பித்தோம், கீழே வந்து அதை கொட்டணும், மறுபடியும் அதை எடுக்கணும். சரிங்களா? மூச்சை இழுத்து விட்டுறணும். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி வச்சுக்கோ. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சுதோ நீங்களே ஒரு 10 செகண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்ததுங்க, சிம்பிளான விஷயங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கே பாருங்கள், நம்ம பாடியில் வந்து எங்கே உட்காந்துருக்குன்னே தெரியாது. எண்ணங்கள் எதுவுமே பிரதிபலிப்பு வைக்காது. எதை நினைக்கவும் முடியாது. வெளி சத்தங்கிற காதில் கேட்காது. உள்ள தூய்மையாக இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இதோடைய நரம்புகள் கொஞ்சம் வலிய ஆரம்பிக்கும். அப்புறம் சால்வ் ஆயிடும். இங்கே கீழேலாம் வந்து கீழேலாம் உணர்வே இருக்காது. நீங்கள் உட்காந்துருக்கிறது எந்த உணர்வுமே இருக்காது. கால் இருக்குதான்றதுக்கே தெரியாது. அது அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக புறுப்புறுன்னு பாடி ஃபுல்லாக ஃபைன் ஆகும். இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங்கில் போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம உடல் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதை ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போ நல்லா உணர்ந்திருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காலுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்க. கடைசி ஃபைனலில் அப்படியே இப்படி ஃபைனல் பண்ணிக்கங்க. அப்படி
கடைசியாக ஃபைனலாக பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஸ்பீடாக செய்ய முடியலனாக்கிறோம், லேசாக பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ட்ரெஸ் வந்து ஃப்ரீ பண்ணிக்கங்க. லூஸாக பனியன்கிற நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு வந்து பனியன் போட்டோம் இதில் கொஞ்சம் முடியறதில்ல. அதனால் வெறும் உடம்பாக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால சில வீடியோவில் வந்து பனியன் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கழட்டிடுவோம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதை போட்டு கொஞ்சம் நம்மளால் முடியல அப்படின்றதுனால தூக்கி எறிஞ்சிட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பனியன்லாம் நல்லா போட்டுங்க. அதே மாதிரி இந்த விரல்கள் அனைத்தும் எக்ஸசைஸ் முடிஞ்சதையும் ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்து இந்த நரம்புகள் கைகள்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்கும். இவ்வளோதாங்க விஷயம், இதை மட்டும் பண்ணிக்கங்க. ஆயிலையும் ஆரோக்கியத்துடன் வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். கடவுள் புண்ணியத்தில் மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் சிறப்பான செல்ஃப் நம்மளுடைய இதை நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றத பற்றி தாங்க. நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு எடுத்துங்க. ரொம்ப வந்து திடப்பொருள், அதிகமான ஒரு திடப்பொருளை நிறைய ஜீரண சக்தி ஆகாத ஒரு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடும். சின்ன வயசில் சாப்பிடலாம், தப்பு கிடையாது, அது சிறிதளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஆசைப்பட்டதை எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நிறைய எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி உணவே மருந்து நிறைய எடுத்துங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸும் நல்ல யோகாவும் தியானமும் மூச்சு பயிற்சி எடுத்துங்க. உடல் ஆரோக்கியமாக வாழலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்க நல்லா மூச்சு பயிற்சி எடுத்துக்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். டென்ஷனே வராது, வாழ்க்கையில் வந்து டென்ஷனே வராது, கோவமே பட முடியாது. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம், எப்பயுமே சிரிப்பு உணர்வாக இருக்கலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிங்க, ஆரோக்கியமாக இருங்க. நல்லா காட்டு மூச்சு வந்து அப்படியே நல்லா உள்வாங்குங்க, மறுபடியும் விடுங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மாதிரி உட்காந்துங்க, தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உட்காரலாம். உட்கார முடியலனாலும் சரி, கால் நீட்டிக்கிற உட்காரலாம். இப்படி தான் உட்காரலாம் கிடையாது, உட்காந்து பழகிட்டால் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டெய்லியும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்குள்ள ஒரு 5 தோப்புக்காரனை போட்டு பழகிட்டீங்க. டெய்லியும் ஒரு 5 தோப்புக்காரனை போட்டு பழகிட்டீங்கன்னா என்ன மாதிரி நல்லா உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி என்ன மாதிரி நல்லா குமியலாம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி முட்டையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். மோஷன் போகிறதுக்கு முன்னே 5 நிமிஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி சப்பன் கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு 10 டைம் பண்ணிங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போயிடும். நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் கொடுத்து வச்சுருக்கிறேன். பசி, நல்ல பசி எடுக்கலினாலும் சரி, அருமையாக பசி எடுக்கும், தொந்தரவு கிடையாது. தண்ணி நிறைய குடிங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு 3 லிட்டருக்கு மேலாச்சு தண்ணி நிறைய எடுங்க. நல்லா யூரின் போங்க. யூரின் போகும்போது பேட்ஸ் மூலம் இல்லாமல் யூரின் போங்க. அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம்னு அர்த்தம். தண்ணி குறைவாக இருந்ததுன்னா நம்ம யூரின் வழியை வந்து ரத்தங்கள் நாளங்கள் சிறிதளவு வெளியேற ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணமான சிறிதளவு வெளியில் ஏற ஆரம்பிக்கும் போது பேட்ஸ் மூலம் வரும். என்னைக்கு நம்ம யூரின் போகும்போது பேட்ஸ் மூலம் வந்து நம்ம உடல் கெட்டிருக்குன்னு அர்த்தம். அது பேட்ஸ் மூலம் ஆகாமல் தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கங்க. நம்ம பைலர் சிஸ்டம், நம்ம வந்து உள்ளுக்குள்ளார ஹீட்டு அது ப்ராசஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து தணிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கூலிங் பண்ணணும். கூலிங் பண்ணால் தான் இன்ஜின் நல்லா ரன் ஆகும். அதனால் இன்ஜினுக்கு தொந்தரவு இல்லாமல் தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி எடுத்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நாளொரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.